ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிளி வேஸ் தமிழ் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்துருக்கீங்களா? வாழைக்காவை நம்ம இந்த மாதிரி வாங்கிட்டு வந்த உடனே இந்த மாதிரி நம்ம அப்படியே வச்சோம்னா அது சீக்கிரமாக பழுத்துருங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு பழுக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம தண்ணி இருக்கு இல்லைங்களா, தண்ணியில் இந்த மாதிரி வாழைக்காவை போட்டு வச்சிடலாங்க. இந்த மாதிரி அது மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சிட்டோம்னா உங்களுக்கு வாழைக்காய் வந்து ஒரு 2 days ஆனாலும் அது பழுக்கவே செய்யாதுங்க, அப்படியே இருக்குங்க. இது ஒரு நல்ல டிப் தாங்க, ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நெக்ஸ்ட் டிப்புக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம இதே வாழைக்காய் வந்து நம்ம கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கையெல்லாம் வந்து கருப்பு கருப்பாக ஆகிடுங்க. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி டேபிள் சால்ட் இருக்குது இல்லைங்களா, நம்ம வீட்டில் இருக்க டேபிள் சால்ட் எடுத்து கையில் நல்லா 2 கையிலையும் நல்லா தடவிக்கலாங்க. 2 கையிலையும் நல்லா தடவிட்டு அப்புறமா நம்ம இந்த வாழைக்காய் கட் பண்ண ஆரம்பித்தோம்னா நம்ம கை வந்து நல்லா கருப்பாகவே ஆகாதுங்க, அப்படியே இருக்குங்க. பிசு பிசுன்னே எதுவுமே இருக்காதுங்க. இதுவும் ஒரு நல்ல டிப் தாங்க, ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நெக்ஸ்ட் டிப்புக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் டிப் வந்து இது மாதிரி சக்கரை டப்பா இருக்குங்களா, சக்கரை டப்பாவில் உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் எறும்பு வந்துகிட்டே இருக்குங்க. எறும்பு வரக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இனிமேல் சக்கரை டப்பாவில் எறும்பே வராதுங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கிராம்பு இருக்குது இல்லைங்களா, கிராம்பு வந்து இது மாதிரி ஒரு 2 கிராம்பு எடுத்துக்கோங்க. அது இந்த டப்பாவில் போட்டுருங்க. இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கிராம்பே எறும்பே வரவே வராதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்மெல்லுக்கே உங்களுக்கு வந்து சர்க்கரைக்கு எறும்பு வரவே வராதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், இது ஒரு நல்ல டிப். வாங்க நெக்ஸ்ட் டிப்புக்குள்ளே போகலாம். வாங்க நெக்ஸ்ட் டிப்புக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் டிப் வந்து இது மாதிரி பருப்பெல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா ஒரு கொஞ்ச நாள் ஆகவே அதில் வண்டு பூச்சிலாம் வர மாதிரி ஆயிருங்க. அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இந்த மாதிரி வசம்பு வச்சுருப்போம் இல்லைங்களா, நம்ம வீட்டில் அந்த வசம்பை என்ன பண்ணலான்னா அந்த வசம்பை எடுத்து இந்த மாதிரி அதில் குத்தி விட்டுட்டோம்னா அந்த வாசனைக்கு இந்த வண்டு பூச்சி எல்லாம் எதுவுமே வரவே வராதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு நல்ல டிப் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நெக்ஸ்ட் டிப்புக்குள்ளே போகலாம். வாங்க நெக்ஸ்ட் டிப்புக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் டிப் வந்து இது மாதிரி நம்ம பூவை நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே வச்சாலும் வெளியில் வச்சாலும் உங்களுக்கு பூ வந்து சீக்கிரமாகவே வாடுற மாதிரி ஆகிடுங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி மேலும் ஆகவே ஆகாதுங்க. நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி நம்ம ஒரு சில்வர் பாத்திரம் மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி டிஷ்யூ பேப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அது மேலே இந்த பூவை இருக்குது இல்லைங்களா, அந்த பூவை எடுத்து வச்சிடலாங்க. வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா ஒரு 2 weeks ஆனாலுமே உங்களுக்கு அந்த பூ வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க, ஒன்றுமே ஆகாதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.